யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். சட்னி வந்து நம்ம ஆஸ்துமாவுக்கும் எலும்பு தேய்மானத்துக்கும் சேர்ந்து நமக்கு எப்படி வந்து குணமாகுறதுங்கிற சட்னி நம்ம அரைக்க போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பிரண்டை வந்து நம்ம வந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப அருமருந்துது. இதை வந்து நம்ம வந்து நல்லா உரிச்சிட்டு நம்ம வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து தூதுவளை. இந்த தூதுவளை வந்து ஆஸ்துமாவுக்கு சளி தொல்லைகளுக்கெல்லாம் ரொம்ப அபூர்வமான மருந்து. இது 100% ஆஸ்துமாவும் குணமாகும், எலும்பு தேய்மானமும் நீங்கும். நமக்கு எலும்பு மூட்டு வலி, எலும்பு வலி, சிக்கன் குனியா, நம்ம இந்த மாதிரி இந்த ஜுரங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த விஷ ஜுரங்கள்லாம், அதெல்லாம் ரொம்ப வந்து இது வந்து குணமாகும். நம்ம வந்து மல்லி இலை, பிரண்டை, எதிர்ப்பு சக்தியும் நமக்கு உருவாகும். இந்த பிறகு கருவேப்பிலை, இது வந்து கருவேப்பிலை வந்து இரும்பு சத்து நிறைஞ்சது. நமக்கு வந்து கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே வந்து இந்த கால்சியம் வந்து இந்த பிரண்டையில் இருக்குது. நமக்கு வந்து தூதுவளை வந்து ரொம்ப வந்து வேக்காலத்துக்கும் நல்லது. தொண்டை வலி, நம்ம வந்து தைராய்டு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த வந்து நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு அதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாதிரி வந்து தூதுவளை, கருவேப்பிலை, பிரண்டை, மல்லி இலை, கொஞ்சம் வரமிளகா, ஒரு பச்சை மிளகா வச்சுக்குவோம் டேஸ்ட்டுக்கு. பூண்டு வந்து ஒரு 4 பல். பூண்டு வந்து ஒரு கொழுப்பை கரைக்கிறது. அது வந்து இது வந்து உடம்பு இளைக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல மருந்து. புளி கொஞ்சம் வச்சுக்கணும், தேங்காய் கொஞ்சம், வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில் தேவை. நம்ம ஆயில் என்ன வதக்கிட்டு தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஆயில் தேவை. இந்த பிரண்டையை வந்து நீங்கள் சும்மா வந்து ஒடிச்சு செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கையில் ஆயில் தடவிக்கிட்டு நம்ம வந்து கையில் வந்து ஆயில் போட்டுக்கிட்டு நம்ம செஞ்சால் தான். இல்லைனா வந்து அது வந்து கையில் வந்து அரிப்பு எடுத்துரும், ரொம்ப அரிக்கும். நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சா அந்த நாரை எடுத்துட்டு நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நார் வந்துடும். நார் எடுத்துடணும். ஏன்னா சட்னியில் வந்து நார் வந்து மிகச்சு நிற்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி உரிச்சா அந்த மாதிரி நார் வருது பாருங்கள். அதே மாதிரி இந்த தூதுவளையில் வந்து முள் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த தூதுவளையில் வந்து முள் இருக்கும். இந்த முள்ளு தான் இதை முள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த இலையில் இருக்கும் முள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இலையை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்படி இருக்கும். கையில் வந்து இது காட்டிப்பனாலும் நம்ம வந்து கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். நாங்கள் முதவே கழுவிட்டோம். திரும்ப வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து தண்ணியில் போடுறேன். நம்ம கழுவிட்டு எடுத்து நம்ம வதக்க வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நம்ம கையில் குத்துனாக்க முள் குத்துங்கிறதுக்காக நம்ம வந்து கத்திரியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தொட்டுக்கலாம், சாம்பார் சாதம் தொட்டுக்கலாம், தயிர் சாதம் தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் சளியெல்லாம் நீங்கிடும். எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்ல மருந்து. முள்ளு தான் இருக்கும் அதிகமாக. இதெல்லாம் நாங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த தூதுவளையை வந்து நீங்கள் கிள்ளி இந்த தண்டை வச்சாவே போதும், வந்துடும். மண் வச்சு கொஞ்சம் மணலும் கொஞ்சம் செம்மண்ணும் போட்டு இந்த தண்டை ஊண்டி வச்சுட்டாவே உங்களுக்கு வந்து தூதுவளை வந்துடும். வீட்டில் நீ ஜாடியில் தூதுவளை வச்சுக்கலாம். அது மாதிரி பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரண்டையும் இந்த பாருங்கள், இந்த பிரண்டையை எடுத்து அதே மாதிரி மணலும் செம்மண்ணும் போட்டு இதை ஊண்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதுவும் வந்துடும். வீட்டில் வச்சாக்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காத மருந்துக்கு வீட்டில் வச்சுட்டு நம்ம உபயோகப்படுத்தி சட்னிலாம் அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்லேயும் நல்லா அழகாகவும் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஜாடியில் வச்சோம்னா. பிரண்டையில் வந்து நார் இருக்கும். நம்ம நுனி கொழுந்தா தான் எடுத்துக்கணும் முடிச்சு. நாங்கள் வீட்டில் வச்சதுனால நுனி கொழுந்தா தான் எடுத்து நாரை உரிச்சிட்டு உங்களுக்கு கூட செடியில் பறிக்கையில் காமிச்சிருப்பேன். ஆனால் நாங்கள் பறிச்சுட்டு வந்தாச்சு. அடித்தண்டு எடுக்கக்கூடாது, நுனித்தண்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி நீளமாக இருக்கும் நுனித்தண்டு. பிஞ்சாவே உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இலையெல்லாம் தேவையில்லை, இலையெல்லாம் நம்ம போடணும் அவசியம். தண்டை மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி நீங்கள் வந்து கழுவிட்டு வச்சுக்கோங்க. வதக்கி கட்டியாச்சு. இலையெல்லாம் இங்கே பாருங்கள், மல்லி இலை, பிரண்டை, தூதுவளை, கருவேப்பிலை, நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து
ஒரு பாண்லி சட்டி அடுப்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டு ஆயில் சூடு வந்தாலும் நம்ம மிளகா, வெங்காயம், பூண்டு, புளி, தேங்காய் எல்லாம் வதக்கி எல்லாம் சூடு வரணும். சட்னி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. புளி கொஞ்சம் போட்டுப்போம். புளி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து இந்த சட்னி வந்து வாசமாகவும் ருசியாகவும் நல்லாவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மருத்துவ சட்னியாக இருந்தாலும் கூட நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இலையெல்லாம் உப்பும் போட்டாங்க, கொஞ்சமாக போட்டுக்கணும். உப்பு நம்ம பார்த்து அப்புறம் வேணா போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நம்ம இதை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நம்ம கொஞ்சோண்டு இப்போ நம்ம ஒரு ரவுண்டு சும்மா போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான நமக்கு மூட்டு வலி, ஆஸ்துமா எல்லாம் குணமாகிற சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இட்லி, தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, சளி தொல்லை எல்லாம் ஆகும் சட்னி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.